ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெக்னிக்கல் எக்ஸாம் குறித்து முக்கிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் 2/1/2026 அன்னைக்கு இந்த அரசாணையை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, ஒரு பதவி வந்து இருக்குதுங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். இதுக்கு முன்னாடி 1999 மற்றும் 2000 வந்து ஒரு சில மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அரசாணையில். இப்போ வந்து பார்த்தா நிறையா டெக்னாலஜி வளர்ந்ததன் காரணமாக இன்னும் இதில் வந்து நாங்கள் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது இதுக்கான கல்வி தகுதி. ஸோ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் முடிச்சிருக்கீங்க. அதாவது கீழே கொடுத்துருக்க அந்த ஏதாச்சும் டிகிரியில் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த இது கீழே நீங்கள் முடிச்சிருக்கணும். எந்த மாதிரி இதுனா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிகிரி முடித்தவங்க. ஸோ இதில் பிடெக் முடித்தவங்க அந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் இன்டகிரேட்டட் 5 இயர் எம்இஎம்டெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் மேலே இருக்க இதுக்கு அப்ளை எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதாங்க பேசிக்காக உங்களுக்கான கல்வி தகுதி. ஒருவேளை நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 1 போலீஸ் கான்ஸ்டபிள், எக்ஸ் கான்ஸ்டபிள் போன்ற இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது கேண்டிடேட்டாக இருக்கீங்க, சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வருஷம் மேலே ஆயிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்து, அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி வந்து என்டையர் சர்வீஸில் உங்கள் மீது எந்த பிளாக் மார்க்குமே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க 85 மதிப்பெண்களுக்கு. அதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் 85 மதிப்பெண்ணும், ஜென்ரல் நாலேஜில் 30 மதிப்பெண், டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 55 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 மார்க் நீங்கள் எடுத்தாகணும். ஸோ 85ல் 30 மதிப்பெண்ணாச்சும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்காச்சும் எடுத்தாகணும். இதை தவிர்த்து ஸ்பெஷல் மதிப்பெண் ஒரு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. வைவா வாய்ஸ் வந்து பார்த்தா 10 மதிப்பெண். ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. ரிட்டன் டெஸ்ட் 85 மதிப்பெண், ஸ்பெஷல் மார்க்கில் 5 மதிப்பெண், வைவா வாய்ஸ் 10 மதிப்பெண். ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. வைவா வாய்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வைவா வாய்ஸுக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து வைக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாருங்கள் 1 hour 40 நிமிஷம் கிட்ட தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கான மதிப்பெண்ணாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு குவாலிஃபைன் மதிப்பெண்ணாக தான் எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் விஷனில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஐ விஷனில். ஸோ தூர பார்வையை வந்து பாருங்கள், ரைட் ஐ 6க்கு 6 இருக்கணும், லெஃப்ட் ஐயும் 6க்கு 6 இருக்கணும், கிட்ட பார்வை வந்து 0.5 இருந்தால் போதுமானது. அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க அவங்களாம் தகுதி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்கவங்க, கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்ஜன் பண்ணியிருக்கவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க இதில் கொடுத்துருக்க ஆர்டர். ஸோ இப்போதைக்கே வந்து பாருங்கள், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்னா விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி தாங்க எல்லாத்துக்குமே ஆயிருக்கு. ஏதாச்சும் மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கேற்ப நம்ம இன்னும் 2 monthஸில் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த மாற்றத்தை கொண்டு பண்ணி அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெக்னிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணி அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.